ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு தி சேனல் மது vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பயுமே என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி என்னோட ஈவினிங் ரொட்டீன் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கே கேப்சர் பண்ணியிருக்கேன். வீட்டில் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால வீடு இப்படி தான் இருக்கும். டெய்லியும் இதே தான் எனக்கு வேலை. ஏன்னா வந்துட்டு அங்கே மண், சிமெண்ட்டு இதெல்லாமே வீடு ஃபுல்லாக ஒட்டியிருக்கும். அது எல்லாமே என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்துட்டா இந்த ஒர்க் தான் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி, நான் அதுலேருந்து தான் நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு அந்த ட்ரில்லுலாம் போட்டாங்க. ஐ மீன் அந்த ஹோல்ஸ்லாம் போட்டாங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு. அந்த டஸ்ட்லாம் வந்துட்டு கதவுலலாம் வேறு வந்து பட்டுருச்சு அந்த தூசி. சரி, அதையும் வந்துட்டு க்ளீன் பண்ணலாமேன்னு அப்படின்ட்டு பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு அந்த வாஷிங் மிஷின் மேலே தான் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டாங்க அப்படிங்கிறனால அது ஃபஸ்ட்டு நான் கவனிக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி நகர்த்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோ மண். உங்களுக்கு இந்த வீடியோஸில் பார்த்தா உங்களுக்கு தெரில, பட் ஆனால் நேரில் அவ்வளோ மண். எனக்கே ஒரு மாதிரி என்னடா எப்படிலாம் அள்ளுறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா வாஷிங் மிஷின் அடியிலலாம் போய் ஒரு மாதிரி ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. சரி பரவாயில்ல, இருந்தும் நம்ம தான் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தேன். ஷெல்ஃபில் எல்லாமே அவ்வளோ சும்மா சாதாரணமாக இப்போதைக்கு மட்டும் தட்டி விட்டுட்டு அப்புறமே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சோன்னே டீப் க்ளீன் பண்ணியிருக்கலான்ட்டு இப்போ மட்டும் இது பண்ணேன். எங்கள் அம்மா திட்டுவாங்க, ஆனால் எப்படியோ அழுக்காக தான் போகுது, நீ எதுக்கு டெய்லியும் மாப் போட்டுட்ருக்க அப்படிம்பாங்க. இருந்தாலுமே அந்த டெய்லியுமே எனக்கு மாப் போட்டால் மட்டும்தான் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இல்லைனா எனக்கு கால் வைக்கவே ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் 3 டேஸ் துணி வந்துட்டு எங்கள் வீட்டில் துவைக்கலை. ஏன்னா வந்துட்டு தண்ணி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. செப்டிக் டேங்க் இன்னும் அந்த தண்ணி விடுற அந்த குழாய் இன்னும் வைக்கலை. அதனால சரி ஆற்றுல போய் துவைச்சிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு நான் மட்டும் தான் ஃபஸ்ட்டு கிளம்புனேன். அதுக்கப்புறம் என் தம்பியும் நடுவில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டான். ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவன் வந்துட்டு சரி அக்கா தனியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் இங்கே வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் பிள்ளைய வந்துட்டு இது துணிலாம் அப்புறம் காய போட்டேன். அதெல்லாம் வந்துட்டு கேப்சர் பண்ணவே இல்லை. ஏன்னா கை ஈரமாக இருந்தது ஃபோனில், அப்புறம் ஈரமாயிரும்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணலை. அப்புறம் தம்பியை வந்துட்டு ஸ்கூல் விட்டு வந்தோன்னே அங்கே வந்துட்டானா, பசிக்குதுன்னு வேற புள்ள சொல்லிச்சு. அம்மா நேற்று வந்துட்டு ஆக்டிவ் பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, நீ போ நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே செஞ்சிட்டு இருந்தான். நான் சும்மா வீடியோ மட்டும் தான் கேப்சர் பண்ணேன். அவன் எவ்வளோ தூரம் செய்வான் அப்படின்ட்டு ஆசையாக இருந்தது. அவன் செஞ்சுட்டு வந்து எனக்கு பாப்கார்ன் குடிக்கல. அப்புறம் அம்மா வரையில் வெஜிடபிள்ஸு, க்ராசரிஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, வீட்டில் இல்லாத க்ராசரிஸ்லாம். ஏன்னா அம்மா 3 டேஸ் அப்புறம் லீவ் இல்லை, நாளையிலேருந்து ஓணம், சாட்டர்டே, சண்டே அப்படின்னா அம்மாவுக்கு லீவ் தான். அதனால் எல்லாமே 3 டேஸ்க்கான காய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் சும்மா எடுத்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி, இந்த குமுட்டிக்காயின்னு சொல்லுவாங்க, இதை வந்துட்டு தலைக்கு போட்டால் ஏதோ இந்த பொடுகு பிரச்சனை இதெல்லாம் போகும்னு சொல்லிட்டு அம்மா வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அம்மா ரிலையன்ஸ் போயிருப்பாங்க போல், வீட்டில் இல்லாத கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த துவைக்கிற சோப்பு, பவுட்ரு, எண்ணெய், இந்த மாதிரி வீட்டில் இல்லாத கொஞ்சம் சில பல க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து இந்த புதினா, மல்லிலாம் வந்துட்டு எனக்கு அப்படியே வச்சா பிடிக்காது. இது மாதிரி கட் பண்ணி பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சுக்குவேன். வேணுங்கிறப்ப எடுத்து கழுவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு க்ராசரி ஐட்டம்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வாளி வச்சுருக்கோம். அந்த வாளியில் எல்லாத்தையும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அம்மா ஓமப்பொடி வாங்கிட்டு வந்தாங்க, அதையும் எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இந்த இங்கனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எடுத்து டஸ்ட்பினில் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மா மார்க்கெட்லேருந்து நிறைய முல்லைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, அவங்க முல்லைப்பூ கட்டிகிட்டு இருந்தாங்க, சரி அதே கேப்சர் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கேப்சர் பண்ணுவேன். எங்கள் மாமா 2, 4 இது மாதிரி தான் வச்சு கட்டுவாங்க. எனக்கு வந்துட்டு பூ அவ்வளோவா கட்ட தெரியாது. கட்ட தெரியும், பட் ஆனால் எனக்கு எட்ட வரும். அதனாலேயே வந்துட்டு எங்கள் அம்மா தான் மோஸ்ட்லி கட்டுவாங்க பூவு. நாளைக்கு வந்துட்டு ஃப்ரைடே, அதுக்கப்புறம் பிரதோஷம், இது மாதிரி கோயிலுக்கும் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நிறைய பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே பாருங்களேன், எங்கள் அம்மா எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. சரி அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். நைட் டின்னருக்கு வந்துட்டு சும்மா டிஃப்ரெண்ட்டாக வந்து ரீலில் ஒரு சட்னி பார்த்தேன், அதை டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இட்லியும் வந்துட்டு ஊற்றலான்னு சொல்லிட்டு இட்லி ஊற்றி ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங்கே வந்துட்டு மாவு எடுத்து வெளியே வச்சுட்டேன். அதனால வந்துட்டு கூலிங்லாம் போனதுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுட்டேன்.
இட்லி எல்லாமே ஊற்றி வச்சதுக்கப்புறம் அந்த சட்னி அரைச்ச இதெல்லாம் கிடந்தது. எனக்கு வந்துட்டு அப்பைக்கப்பயே எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ணிடணும், இல்லைனா வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி என்னடா இந்த இடம் க்ளீனாகவே இல்லையே அப்படின்ட்டு மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இட்லியும் வந்துட்டு டைம் செட் பண்ணி 15 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிவிட்டு நான் அப்புறம் மதியானம் வச்சுருந்த சாதம் கொஞ்சம் மிஞ்சிருச்சு. அதை நாங்கள் எப்போயுமே வீணாக்க மாட்டோம். நைட் எப்பயுமே தயிர் ஊற்றி பிசைஞ்சு ஆளுக்கு கொஞ்சம் அப்படின்னு சாப்பிட்ருவோம். அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்களே கூட சாப்பிடுவாங்க. அதனால சரி அது தயிர் ஊற்றி நம்ம பிசைஞ்சு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தயிர் ஊற்றி பிசைஞ்சிட்டு தண்ணி பிளேட்டு இது எல்லாத்தையுமே கொண்டு போய் ஹாலில் வச்சுட்டேன். ஹாலில் தான் உட்காந்து எல்லாருமே சாப்பிடுவோம். இட்லி வந்துச்சான்னு பார்த்தேன். அப்புறம் இட்லியும் வெந்துருச்சு. அதையும் எடுத்து தட்டில் கொட்டிட்டு அதையும் போய் ஹாலில் வச்சுட்டேன். தம்பி இன்றைக்கின்னு பார்த்துட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி வேறு போயிட்டான். சரி அவன் எப்பயுமே நாங்கள் எல்லாமே சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடுவோம். நைட்டு எப்போயாவது ஒரு நேரமாக சேர்ந்து உட்காருவோம் எப்பயுமே. ஆனால் மோஸ்ட்லி நைட் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து தான் சாப்பிடுவோம். நான் இந்த சட்னியோட ரெசிபி வந்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி எப்படி இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் தம்பியும் பர்த்டே பார்ட்டி போயிட்டு வந்துட்டான். பர்த்டே பார்ட்டி போயிட்டு ஒரு பீஸ் தான் கேக் தந்துருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அதையும் எடுத்துகிட்டு வந்து பிள்ளை அழகாக கொடுத்துச்சு. அதையும் எடுத்து ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டோம். ஆனால் பாருங்கள் இவனுக்கு வீடியோ எடுத்தால் பிடிக்காதுங்க. பாருங்கள் ஃபோனை எப்படி குத்த வரான்ட்டு. சரின்னு சும்மா எடுத்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லாம் சாப்பிட்டதோட தட்டு இதெல்லாமே வந்தது. அதை பாத்திரம் எல்லாமே விளக்கி முடிச்சுட்டு இட்லி துணியுமே அலசி போட்டுட்டு எனக்கு சிங்க்கு வந்துட்டு க்ளீனாக இருக்கணும், எல்லா இடமே க்ளீனாக இருக்கணும்னு நினப்பேன். அதனால் இந்த சிங்க்கை ஃபஸ்ட்டு கழுவி முடிச்சுட்டு அப்புறம் கவுண்டர் டாப் வந்துட்டு க்ளீன் பண்ண போயிட்டேன். கவுண்டர் டாப்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கேஸ் அடுப்பையும் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அதையும் தொடச்சி விட்டதுக்கப்புறம் பால் வந்துட்டு இருந்தது. அம்மா உனக்கு பால் வேணுமா அப்படின்னு கேட்டேன். இருந்தால் ஆற்றிட்டு வா பாப்பா அப்படின்னாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு சர்க்கரை போடாமல் பால் கேட்டாங்க போல். எனக்கு அது காதுலேயே உழுவுல. நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என் சர்க்கரை எடுத்து போட்டு விட்டேன். என்ன பாப்பா இவ்வளோ சர்க்கரை போட்டிருக்க அப்படின்ட்டு வேற 2 திட்டு வாங்கினேன். பரவாயில்ல குடிங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்கச்சியும் குடிக்கலை. நான் என் தம்பியும் அம்மாவும் தான் குடித்தாங்க. அப்புறம் எப்பயுமே இந்த சாமிக்கு சாதம் எடுத்து வைக்கிறதுன்ட்டு கொஞ்சம் எடுத்து வைப்போம். அதை எடுத்து வச்சுட்டு தண்ணி ஊற்றி அதையும் மூடி வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு பாய் போட்டு படுக்க வந்தாச்சு. இப்படி தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் போகும் எப்பயுமே. எப்பயுமே இப்போ இப்படி போகாது, கொஞ்சம் மாறும் டைமு. ஐ மீன் எப்படிலாம் மாறும். இன்னையோட ஈவினிங் ரொட்டீன் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.